அதிமுகவோட நிலைமை என்னவா சார் இருக்கும்? ஏன்னா அவங்களுமே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து கரைஞ்சு போயிடுவாங்கன்னு நெனச்சாங்க எல்லாருமே. டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு பார்க்கும்போது. ஆனா அவங்களும் கூட்டணியா சேர்ந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட இடங்கள ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுடைய நிலைமை வரக்கூடிய காலங்கள்ல என்னவா இல்ல இருக்கும்னு நீங்க ஆக்சுவலா பார்க்குறீங்க? வந்து விஜய் அவர்கள் ஒருவேளை ஒரு 10 சீட்டு கம்மியா நீங்க ஜெயிச்சிருந்தாருன்னா, எய்தர் எடப்பாடி அவர்கள டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கணுங்கிற ஒரு சூழல் தானே? அதிமுக வந்து இவ்வளோ கூட்டணிகளை ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து திமுக இவ்வளோ கூட்டணி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா, இத வந்து எந்த இடத்துலனா வந்து திமுக ஜெயிச்சாங்களோ, எந்த இடத்துலனா அதிமுக ஜெயிச்சாங்களோ, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னொன்னு ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு ஜாதி, மதத்த கலந்து வந்து ம். மக்கள் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. எந்த இடத்துலயுமே வந்து இவங்க ஜாதி பார்த்து தான் இங்க பெரும்பான்மையா வெற்றி ஜாதி பெற்ற இருக்குன்னா, வேட்பாளர்கள் மேல மக்களுக்கு விமர்சனம் இருக்கலாம். இவர்கள்லாம் ஜெயிச்ச இவங்களுக்கெல்லாம் குடுத்திருக்கணுமா சீட் இன்னும் கொஞ்சம் நல்ல வேட்பாளர்களுக்கு குடுத்திருக்கலாமே அப்படின்னு. ஆனா சாதி கடந்து ஜெயிச்சிருக்காங்களா? ஒரு ஓட்டு வந்திருக்கான்னா இது வந்திருக்கு. மாற்று அரசியல் வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாற்று அரசியல் வந்து சில மக்களுக்கு வந்து போய் சேரல. இன்னும் ம். சில இடத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஜாதி இல்ல, நம்ம ஜாதி பின்னாடி போடாட்டி கூட, சில இடத்துல வந்து ஜாதிங்கள பார்க்குறாங்க சில மக்களு. புரிஞ்சுங்களா? அந்த மக்கள் இந்த 5 வருஷத்துல டர்ன் அவுட் ஆயிருவாங்க. மக்கள் மனித நேயத்த மட்டுமே பார்க்குற மக்களா வந்து மாறிருவார்கள்ன்னு சொல்லிட்டு நான் ஆ. சொல்றேன்.